பச்சை மந்திரைக்கும் நஞ்சை கொசக்குடியில் அக்கணை சூளையிலே வதரித்தம் எவளே ஜக்கம்மா துட்டிச்சி முத்தாளம்மா வச்சையம்மா வழக்காரி வடக்காரி சுடுகாட்டுக்கால் சாம கோடாய் இடுகுட்டழைப்புக்கு ஓடி வந்து உட்காணி கணந்தாயே. வணக்கமுங்கோ. இன்றைய இலவச மாந்திரிக பயிற்சி வகுப்பில் நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவருக்கு செய்வினை கோளாறுகள் இருக்கிறோ, அப்படி செய்வினை கோளாறு யார் செய்தாரோ அப்படி செய்த நபர்களுக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்வினை திருப்பி அனுப்பக்கூடிய பிடாரியினுடைய அரட்டுக்கட்டு சக்கரம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள். வாருங்கள் என்ற தகவலை காண்போம். செய்வினை கோளாறு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா செய்வினை கோளாறு என்பது நிறைய இருக்குது. இன்றைக்கு காலத்தை பொறுத்தவரை எல்லோரும் பார்த்திங்கன்னா போட்டி பொறாமை நம்ம தான் வாழணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணங்களோட மற்றாருக்கு கூட இருக்கவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா கெட்ட விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி செய்வினை கோளாறு இல்லாத ஆளுங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கே போனாலும் தன்னுடைய குலசாமி கிடையாது, குலசாமி கட்டுப்பட்டு நிற்கிது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்வினை கோளாறுக்கு அதனால் விரயமாகுது, வீட்டில் மரணங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, விரைய செலவு அதிகமாக நடக்குது, எந்த காரியத்தை தொட்டாலும் முடமாகிறது, செய்யக்கூடிய தொழில்துறையானது எல்லாமே விரயத்தில் போயிட்டுருக்கு, எனக்கு இந்த மன வாழ்க்கை அமையலை, இப்படி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா செய்வினை கோளாறால் பார்த்திங்கன்னா பாதிப்புகள் உண்டாகுது. இப்படி பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேறு வழியே இல்லையா, என்ன நான் தற்காத்துக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த நபர்களுக்காக சொல்லக்கூடிய முறை தான் இந்த பிடாரியினுடைய அரட்டுக்கட்டு சக்கரம். இந்த சக்கரம் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது. இந்த சக்கரத்தை பொறுத்தவரை எப்பேற்பட்ட ஆள் செய்வினை வச்சிருந்தாலும் அப்படி செய்வினை வைக்க தூண்டியவர்களுக்கும் அதே போல் செய்வினை செஞ்சவர்களுக்குமே பாதிக்கும். செய்வினை செய்யக்கூடிய மாந்திரிகர்கள் முறைப்படி உடற்கட்டு போட்டிருந்தாலோ அல்லது பார்த்திங்கன்னா முறைப்படி தெய்வ காப்பு வச்சுருந்தாலோ அவங்கள தொடாது. இல்லை பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய காப்பு இல்லாமலோ முறைப்படி உடற்கட்டு போடாமலும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு செய்வினை கோளாறு செய்திருந்தால் அந்த மாந்திரிகரையும் பாதிக்கும், செய்யக்கூடிய நபரையும் பாதிக்கும், அதே போல் செய்திருக்கக்கூடிய மாந்திரிகரையும் பாதிக்கும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிடாரியினுடைய அரட்டுக்கட்டு சக்கரம். இந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஓலைச்சுவடிகளில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய விளக்க முறை, இதனுடைய பாடல் என்னன்னு பார்ப்போம். இதை செய்யக்கூடிய முறையை பார்ப்போம். இந்த ஓலைச்சுவடிகளை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு நேரம் கிடைக்கல, நேரம் கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சில விஷயங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் இப்போ மாந்திரிக பயிற்சி பாடம் நடத்தும் போது அந்த இதில் ஓப்பனாக சொல்லாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ சுவடி 157வது இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பிடாரிகாளி அரட்டுக்கட்டு சக்கரன்னு கொடுத்துருக்காங்க. பிடாரிகாளியுடைய அரட்டுக்கட்டு சக்கரன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் பாடல் பார்த்திங்கன்னா, அண்டம் கூர்பிளந்து அகங்காரன் சிரசறுத்து வேங்கை மீதேறி விரித்த தலை உக்கிரமாய் வனதேசம் போகுமெந்தன் வணங்கா பிடாரிகாளி உந்தன் அடிபணிந்தே உரைக்கின்றேன் உந்தன் காப்பு செய்தார் செய்வினையை செய்தார்க்கே தான் திருப்பும் அடங்கா பிடாரியின் அரட்டுக்கட்டு முறைதப்பா கோடாங்கி சொல்வாக்கு குருவாக்கு ஒப்பப்பா காரிய தகடு வெட்டி கண்டதோச சாபம் நீக்கி திக்கட்டு வழிகீறி மத்தி திருப்பு முக்கோண சூளமிட்டு சூளமத்தி சூட்சமமாம் சுப ரீரி கக வசகீரு சூளசுத்து சூட்சமமாம் உட்சாடன உருகீரு. அடுத்த ஓலையில் பார்த்திங்கன்னா இதை நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு வருது, இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களே நமக்கு புரியாது. நங்காரி உபநீலி சம்போதரி வேமுகி விசாகினி சர்வதாரி பிடாரி பூதகாளி இவ்வெட்டு காப்பு உரு இடுகவே திசைவாக்கில் அரட்டுக்கட்டு சக்கரமும் அப்பனே தான் எழுதி சங்கமூலி வேர்தேடி சாற்றுவாய் இதன் மத்தி கருங்கோழி வழியிட்டு கணக்கொப்ப உருவோடு அப்படின்னு சொல்லி இதற்கு உண்டான மந்திரம் கொடுக்குறாங்க. இந்த மந்திரத்தை பொறுத்தவரை ஓப்பனாக நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் குருவினுடைய வாக்காக வாங்கணும். அப்படி வாக்காக வாங்கக்கூடிய மந்திரங்கள் தான் பார்த்திங்கன்னா எளிதில் சித்தியாகும். அதனால் பார்த்திங்கன்னா விருப்பப்படக்கூடியவர்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். இதில் அடுத்து உருகொண்ட சக்கரத்தை உடனிட்டு தாயத்துள் வீடுமனை நிலைகட்ட மறுப்ப கண்டம் இடைதான் கட்ட அடங்கா பிடாரிகாளி ஆட்டு வைப்பால் சத்துருவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஓலையில்
இதில் வந்து பார்த்தோன்னா மனைவிட்டே தானோட மதித்தார்க்கு அது அங்கே கைகால் முடமிடவே கரைந்தார்க்கு அது அங்கே பொன்பொருள் நாசமிட பொறிந்தார்க்கு அது அங்கே வியாபாரம் விரயமிட விரைந்தார்க்கு அது அங்கே மாரணம் செய்வினைக்கும் மண்டியிட்டார் அது அங்கே அடங்கா பிடாரிகாளி அருளாடி உடனிருக்க செய்தார்க்கே செய்வினை செல்லுமே அப்பப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது. இதனுடைய விளக்க முறைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அண்டம் கூர்விலந்து அகங்காரன் சிரசறுத்து வேங்கை மீதேறி விரித்த தலை உக்கிரமாய் வனதேசம் போகுமென்னன் வணங்கா பிடாரிகாளி உந்தன் அடிபணிந்தே உரைக்கின்றேன் உந்தன் காப்பு. அதாவது பார்த்திங்கன்னா அண்டம் இந்த உலகத்தை, அதாவது பார்த்திங்கன்னா கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை பிளந்து அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் கொண்ட தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுடைய சிரசு அப்படின்னு பார்த்திங்கன்னா தலையை அறுத்து அந்த தலையை வேங்கை மீதேறி விரித்த தலை உக்கிரமாய், அதாவது வேங்கைன்னா சிம்மம், இந்த சிங்கத்தின் மீது ஏறி அந்த வெட்டிய தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் விடித்து விரித்த தலை உக்கிரமாய் தலையை விரித்து போட்டு உக்கிரமாக இந்த பிடாரியானவள் கொய்த தலைகளை தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு தலையெல்லாம் விரித்து போட்டு சிம்ம வாகனத்தில் ஏறி வனதேசம் போகும் எந்தன் வணங்கா பிடாரிகாளி உந்தன் அடிபணிந்தே உரைக்கின்றேன் உந்தன் காப்பு. அப்படி உக்கிரமாக சிம்மத்தின் மீதேறி வனதேசம் போகக்கூடிய காளியே பிடாரியே உன்னை வணங்கி உன்னை கொண்டு செய்யக்கூடிய காப்பு முறையை நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக உரைக்கின்றேன் உந்தன் காப்பு செய்தார் செய்வினையை செய்தார்க்கே தான் திருப்பும். அதாவது செய்வினை யார் செய்தாரோ அந்த செய்வினை செய்தவருக்கே திருப்பக்கூடிய இந்த முறையை நான் சொல்கிறேன்னு சொன்னேன். செய்தார்க்கே தான் திருப்பும் அடங்கா பிடாரியின் அரட்டுக்கட்டு முறையுதப்பா. இந்த முறையானது அடங்கா பிடாரியை கொண்டு செய்யக்கூடிய அரட்டுக்கட்டு முறைன்னு சொல்கிறாங்க. கோடாங்கி சொல்வாக்கு குருவாக்கு ஒப்பப்பா. கோடாங்கியாக இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய வாக்கு குருவிற்கு ஒப்பான வாக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காரிய தகடு வெட்டி கண்ட தோசை சாபணிக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இது போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யந்திரம் நறுக்கிக்கங்க. இந்த நாங்கள் யந்திரத்தை பொறுத்தளவு வீடுகளில் நிலையில் கட்டக்கூடிய யந்திரம். நமக்கு இதே போல் சின்ன சைஸில் தாயத்தில் அடைச்சி செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து காரிய தகடு வெட்டி கண்ட தோசை சாபணிக்கு. இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய சாபங்களை எல்லாம் நீக்கி இந்த எந்திரத்தை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சூளமத்தி. அடுத்து வந்து காரிய தகடு வெட்டி கண்ட தோசை சாபணிக்கு திக்கெட்டு வழிகீறி மத்தி திருப்பு முக்கோண சூளமிட்டு. திக்கெட்டு வழி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திசைக்கூடுகள் பிரிக்கணும். திசைக்கூடுகளை பொறுத்தளவு 1 2 3 4 இப்போ 4 திசைக்கூடுகள் பிரிச்சிட்டோம். 4 திசைக்கூடுகள் பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா திக்குகள் வந்து பார்த்திங்கன்னா 8 திக்குகள் உண்டாயிரு. இப்போ வந்து 1 2 4 5 6 7 8 திக்குகள் உண்டாயிடுச்சா. இப்போ வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பு முக்கோண சூளம். முக்கோண சூளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போடுறதா முக்கோண சூளம். இதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பு முக்கோண சூளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி போட்டுக்கதான் திருப்பு முக்கோண சூளமிட்டு சூளமத்தி சூட்சமம சுபரீரி கக வசகீரு. இந்த சூளத்தினுடைய மத்தியில் வந்து சூட்சமமாக இருக்கக்கூடிய என்ன உரு எழுதுனா சுப ரீரி கக வச எழுதுன்னு சொல்லலாம். இதற்கான உரு வந்து நம்ம எழுதிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சூள சுத்து சூட்சமமும் உச்சாடன உருகீருன்னு சொல்லலாம். இந்த சூளத்தினுடைய சூட்சமமாக இருக்கக்கூடிய உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய உரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உச்சாடனம் இந்த சூளத்தை ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண சூளத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உச்சாடனம் சொல்லி இப்போ உரி எழுதிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதி சொல்லியிருக்காங்கன்னா கங்கரி உபநீலி சம்போதரி வேமுகி விசாகினி சர்வதாரி பிடாரி பூதகாளி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூளைக்கும் இந்த 8 திக்குக்கும் அதற்கு உண்டான வந்து பார்த்திங்கன்னா காப்பு உரி எழுதணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. வந்து இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈசானி இந்த மூலையிலேருந்து ஆரம்பிச்சு போகணும். இந்த மூலையில் வந்து நங்காரி, இது வந்து உபநீலி இந்த மூலையில். அடுத்ததாக இந்த மூலையில் தெரியுதுங்களா சம்போதரி. அடுத்ததாக இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா வேமுகி, தெரியலன்னு நினைக்கிறேன், வேமுகி. அடுத்ததாக இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா விசாகினி. அடுத்ததாக இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதாரி. அடுத்ததாக
இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா பிடாரி, அடுத்ததாக இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா பூதகாளி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த என்ன சொல்ல, இவ்வெட்டு காப்பு உரு இடுகவே திசைவாக்கில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 காப்பு உருவையும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய திசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதிட்டோம். இப்போ இதற்கு உண்டான எந்திரம், அதாவது பார்த்திங்கன்னா பிடாரியினுடைய அரட்டு காப்பு எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதி வச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவ்வெட்டு உருகாப்பு காப்பு உரு இடுகவே திசைவாக்கில் அரட்டுகட்டு சக்கரமும் அப்பனே தான் எழுதி இந்த எந்திரத்தை எழுதி அதற்கடுத்து சொல்லியிருக்காங்கன்னா, சங்கமூலி வேர் தேடி சாற்றுவாய் இதன் மத்தி. சங்கமூலி, அதாவது பார்த்திங்கன்னா சங்க செடின்னு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், முள்ளாக இருக்கும். அந்த சங்க மூலியினுடைய வேரை வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி காப்பு கட்டி சாவணி பர்த்தி செய்து அந்த வேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தினுடைய எடுத்து இந்த எந்திரத்தினுடைய மத்தியில் வந்து வச்சுக்க சொல்கிறாங்க. சங்கமூலி வேர் தேடி சாற்றுவாய் இதன் மத்தி. சங்கமூலியினுடைய அந்த மூலியினுடைய வேரை வந்து எடுத்து இந்த எந்திரத்தினுடைய மத்தியில் வைக்க சொல்கிறாங்க. அடுத்து சாற்றுவாய் இதன் மத்தி கருங்கோழி வழியிட்டு கணக்கொப்ப உருபுன்னு சொல்ல. அடுத்ததாக இந்த எந்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மை வந்து நம்ம வைக்க தேவை கிடையாது. இதற்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உச்சாடன மை அப்போது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உச்சாடன மை வந்து வைக்கக்கூடாது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கருங்கோழியை வந்து நறுக்கி அதற்கு வந்து இந்த எந்திரத்துக்கு வந்து பலி கொடுத்து செய்யணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த எந்திரமானது எப்பேற்பட்ட செய்வினை கோளாறாக இருந்தாலும் செய்தவரைக்கு உடனே வந்து பாதிப்பை கொடுக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த உருமந்திரம் கூட தான். இந்த உருமந்திரம் நான் ஓப்பனாக சொல்லலை. அடுத்ததாக என்ன சொன்னேன், உருகொண்ட சக்கரத்தை உடனிட்டு தாயத்துள். இந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா சின்ன அளவில் எழுதி வந்து நீங்கள் தாயத்தில் அடைச்சி கூட வச்சுக்கலாம். தாயத்தில் அடைச்சி அதற்கு பலி கொடுத்து வச்சுக்கலாம். உடனிட்டு தாயத்துள் வீடு மனை நிலை கட்ட. இல்லைன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் பெருசாக எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அடைச்சி இதை வந்து நம்மளுடைய வீட்டினுடைய நிலைவாசலை வந்து நம்ம கட்டி வச்சிடணும். இல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லது கண்டம் இடை தான் கட்ட. கண்டம்னா கழுத்து அல்லது இடுப்பில் வந்து தாயத்தில் அடைச்சி நம்ம கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. கண்டம் இடை தான் கட்ட அடங்கா பிடாரிகாலி ஆட்டு விப்பால் சத்துருவை. இந்த எந்திரமானது நாம் எழுதி நம்ம கழுத்துலையோ அல்லது இடுப்புலையோ அல்லது இதை வந்து பார்த்திங்கன்னா உரு போட்டு நம்ம எந்திரமாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டில் வந்து நிலைவாசலையோ நம்ம கட்டி வச்சுருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடங்கா பிடாரிகாலி ஆட்டு விப்பால் சத்துருன்னு சொன்னால், அடங்கா பிடாரிகாலி வந்து நம்ம கூட இருந்துட்டு எதிரிகள் எல்லோரையும் வந்து ஆட்டி விப்பால், அவர்களுக்கு வந்து பிரச்சனை கொடுப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உலையில் மனை விட்டே தானோட மதித்தார்க்கு அது அங்கே. நம்ம வீட்டை விட்டே ஓடணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நமக்கு செய்வினை செஞ்சானோ அந்த செய்வினையானது அவனுக்கு அங்கே நடக்கும். அவன் வீட்டை விட்டு ஓடி போயிடுவான்னு சொல்கிறாங்க. அடுத்து கைகால் முடமிடவே கரைந்தார்க்கு அது அங்கே. நம்ம கைகால் முடம்பற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்கு செய்வினை செஞ்சுருப்பாங்களே, அந்த கைகால் முடம்பற்றணும் நமக்கு செய்வினை செஞ்சவனுக்கு அங்கே கைகால் முடம்பட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொன்பொருள் நாசமிட பொறிந்தார்க்கு அது அங்கே. உன்னுடைய செல்வங்களெல்லாம் காசு பணம் செல்வங்களெல்லாம் அழிஞ்சு போயிடணும், நாசமாயிடணும், நீசமாயிடணும்னு சொல்லி நமக்கு செய்வினை செஞ்சாங்களா அதை செய்தவனுக்கே அங்கே போய் அவனுக்கு பாதிப்புனா அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. அடுத்து வியாபாரம் விரயமிட விரித்தார்க்கு அது அங்கே. உன்னுடைய தொழிலெல்லாம் வியாபாரம்லாம் நஷ்டமாக போயிடணும் அப்படின்னு சொல்லி செய்வினை எவன் செஞ்சானோ அந்த செய்வினை செய்தவரைக்கு அவனுடைய தொழில்துறை அவனுடைய குடும்பம் எல்லாம் நாசமாக போயிடும்னு சொல்கிறாங்க. அடுத்து மாரண செய்வினைக்கும் மண்டிகிட்டார் அது அங்கே. எவனெல்லாம் உன்னையே கொல்லணும் அப்படின்னு சொல்லி மாரண வேலை செய்தானோ அந்த மாரண வேலை செய்தவனுக்கு அங்கே அவனுக்கே அந்த மாரணமானது பலிதமாகி அவன் மாரணம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அடங்கா பிடாரிகாலி அருளாடி உடனிருக்க செய்தார்க்கே செய்வினை செல்லுமே அப்பப்பான்னு சொல்லலாம். இந்த எந்திரமானது நாம் எழுதி தாயத்தில் அடைச்சோ அல்லது எந்திரமாக தன்னுடைய வீட்டில் கட்டக்கூடிய பட்சத்தில் அடங்கா பிடாரியாக இருக்கக்கூடியவள், அந்த அடங்கா பிடாரியாக இருக்கக்கூடிய காளி தேவி நம்ம உடன் இருப்பாங்க. அந்த உடனிருந்து நமக்கு அருளாசி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த செய்வினை யார் செஞ்சாரோ அவருக்கே போய் அந்த பாதிப்பை உண்டாக்கின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான முறை. இந்த முறையே நம்மளுடைய மாணவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய அன்பர்களும் செய்து கொண்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல முறை. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயத்துக்காக கண்டிப்பாக இந்த முறையை வந்து எல்லோருக்கும் பயன்படுத்தலாம். நல்லது, நன்றி.